கிறிஸ்துவ அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட தேவன் கிருபையை இன்னொரு நாளைக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். அதிகாலை வேளையிலும் கூட உங்களோடு கூட இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, தண்ணீர்கள் நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தண்ணீரில் கடக்கும் பொழுது அது என்ன செய்யாதான், நம்ம மேலே ஆறுகளை கடக்க அது மேலே புரளாது அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக ரொம்ப புயல் அடித்து தண்ணி வெள்ளம் ஓடிட்டு இருக்க இடத்துல இந்த வசனத்துக்காக நான் என்ன செய்வேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆறுகள் புரளும் போது அது மேல் போகாது அப்படின்னு சொல்லி. எப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். இது ரொம்ப நம்ம விசுவாசிக்கணும். நாங்கள் தண்ணீரை கடந்தாலும் அது என்ன செய்யாது, அது என்னை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னு சொன்னால், நம்மோடு இருக்கிறவர் அதையெல்லாம் அடக்கி ஆளுகிறவர். அவருக்கு என்னது, எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால என்ன செய்வார், அவர் நம்மை காப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும். அது எப்படி காப்பார் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1910ஆவது ஆண்டில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் அமெரிக்க தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போதகர் என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு பாக்ஸுக்கு சர்ச்சு கொண்டு போய் அங்கே என்ன ஓப்பன் பண்ணி ஒரு பாம்பு அதிலிருந்து எடுத்து அப்படியே கையில் காட்டுவார். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், என்ன இந்த விஷப்பாம்புலேருந்து காப்பாற்றுவார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாராம். அது சொல்லிட்டு அவர் மாத்திரம் இல்லை, அந்த விசுவாசிகளே அந்த மாதிரி வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக விசுவாசத்தை பலப்படுத்துங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிறைய பேர் என்ன செய்வாங்கலாம் போய் அது எடுத்து இது பண்ணினாங்க. கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் எடுத்து செல்ல ஆரம்பித்தாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் பாம்பு எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. உடனே அது நிமித்தம் அநேகர் மரித்திருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, அரசாங்கம் அதை தடை செய்யுது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆண்டவரை எப்படி சோதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை விசுவாசத்தினால நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணுமே தவிர நம்ம விசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரீட்சை பார்க்கிற விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, பரீட்சை பாருங்க என்ன விசுவாசத்தில் நீங்கள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி துணிகரமான காரியங்களை, இப்போ நான் மாடியிலேருந்து குதிச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்ன செய்வேன், நான் காப்பாற்றுங்கல்ல. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தணுன்றதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. விசுவாசத்தில் வந்து துணிகரமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அது வந்து என்னது, நமக்கு என்னதான் தரும், வேதனையை தரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் என்னது, தண்ணி மேலே புரளாது. எப்போ நிஜமாலுமே உங்களுக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை விடுவிப்பார். அநேக சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் போயிட்டே இருந்தோம், தண்ணி அலை அடிச்சிச்சு, ஆனால் நாங்கள் போனப்போ அப்படியே அமைதலாயிருச்சு, நாங்கள் கடந்து போனோம். அப்படிதான் யாருக்கு நடந்தது, இஸ்ரேல் மக்கள் பெரிய இருந்துச்சு, சிவந்த சமுத்திரத்தை கட்டாந்தரை ஆக்குகிற கர்த்தர். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு அதை தான் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுதே தவிர, நம்மளா போயிட்டு காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால், தெரிந்தும் அந்த காரியங்களை செய்வோம். ஆண்டவர் மேலே விசுவாசத்தை நம்ம அப்படியே அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த 3 வாலிபர்கள் எப்பவுமே அங்கே அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருவாங்க. 3 வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஆண்டவர் மேலே அவங்க மேட்ட என்ன இருந்துச்சு, முழுமையான விசுவாசம் இருந்துச்சு. அதே போல் அவர் உண்மையான அவருடைய வல்லமையை யார் உணர்ந்துக்கணும், அந்த அந்நிய கடவுளை வணங்குகிற அந்த ராஜா உணரணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க விசுவாசத்தில். அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல, 7 மடங்கு அதிகமாக நெருப்பு போட்டு அவங்கள உள்ளே போகிறது கூட என்ன செஞ்சாங்க, அவங்க தைரியமாக இருந்தாங்க. ஏன்னு சொன்னால், அக்கினி ஜுவாலை அவர்களை பற்றவில்லை. ஏன்னு சொன்னால், அவங்களுடைய விசுவாசம் தான் தவிர, இல்லை போடுங்க நெருப்புன்னு தெரிஞ்சோன்னு ஏன் நின்னீங்க அப்படின்ல, ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம், நெருப்புக்கும் அவர் எங்களை பாதுகாப்பார். ஆனால் இன்னொரு விசுவாசம் அவங்க கிட்ட இருந்து என்னென்ன, பாதுகாக்காமல் போனாலும் கூட என்ன செய்ய மாட்டோம்,
நீர் வைத்த இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற விசுவாசம் அல்லது துணிகரமான விசுவாசம் இப்படி இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய தேவையில்லை. எனக்கு இந்த சூழ்நிலை வரும்பொழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னால் அது உங்கள் மேலே பற்றாது. இந்த வாலிபர்கள் ஆண்டவர் மேலே உண்மையான விசுவாசம் வச்சுருந்தாங்க. அதனால தான் உடனே அவங்க தூக்கி போடும்போது அந்த இடத்துக்கே என்ன வந்துட்டாங்க? ஆண்டவர் வந்துட்டாங்க, வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன். ஒருவேளை உங்களுடைய ஆபத்துக்கள் அது நம்முடைய தவறுகளால் ஏற்படுகிற ஆபத்துகளில் ஒருவேளை நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அந்த கைவிடப்பட்ட காலத்திலும் கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்தி தூக்கி எடுத்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் அப்படியே நினச்சி பார்ப்போம் அல்லது திரும்பி பார்ப்போம்னு சொன்னால் எத்தனை ஆபத்துக்கள், அந்த ஆபத்தில் தான் நம்ம எப்படி விடுவித்து கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய அறிவுக்கு கூட அது என்ன செய்யாது, எட்டாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வச்சிருப்பாங்க, நம்மோடு கூட வந்திருப்பாங்க. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருப்பேன், ஆறுகள் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஒருவேளை பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம கிட்ட பிரச்சனைகள்லாம் வரும், ஆனால் அது ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருப்போம்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் அக்கினி ஜுவாலை போன்ற பிரச்சனைகள் நம்ம அப்படி நெருப்பு போல அனலாக நம்ம சுற்றி இருந்தாலும் கூட, அது ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை பணப்பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்குது இல்லையா, சரீர பலவீனங்களாக இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன, தேவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிற நேரத்தில் தேவனை சார்ந்திருப்பதே என்னது? விசுவாசம். எனது தேவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிற நேரத்தில் தேவனை சார்ந்திருப்பது தான். நம்ம பாதுகாப்பு கொடுத்துக்கும் போதே அதை மீறி நான் அதை குதிப்பேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தேவன் என்ன செய்ய முடியாது. அது நம்முடைய அறியாமை நிமித்தம் நம்ம செய்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆகையால நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிற வாக்கு தத்தங்களை உறுதியாக பற்றி கொள்ளணும், விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் பொழுது அது அக்கினியாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, அது நம்மை ஒன்றும் மேற்கொள்ள போவதில்லை. ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய வருகை இருக்குது, அக்கினால் அழிக்கப்பட போகிறாங்க. அந்த அக்கினி அழிக்கப்படும் பொழுது நீங்களும் நாள் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? அவர் மேல் நம்ம விசுவாசமாக இருந்துச்சுன்னா அது நம்மை ஒன்றும் செய்யாது. அவருடைய வருகையை நாம் பார்த்து எதிர்கொண்டு போகிற கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவையான விசுவாசத்தை நாம் தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டிருப்போம்னு சொன்னால் அவருடைய வருகையில் நம்மையும் என்ன செய்வார்? ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் சொன்ன வழியில் நடக்க ஆவலாக இருக்கீங்களா? செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துகிற இருக்கும்ல தந்தையே, சாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தண்ணீர்களை எங்கள் மேல் புரளுவதில்லை, ஆறுகளை கடக்கும்போது அவை எங்கள் மேல் புரளுவதில்லை ஆண்டவரே. அக்கினி ஜுவாலைகள் எங்கள் மேல் பற்றுவதில்லை. எந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவர் இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிறவர் நீர் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்க நீர் இருக்கிறீர் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் துணையாக நின்று அவருடைய விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக பலப்பட நீங்கள் அவர்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து உம்மை நம்பி ஜீவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், சாத்தானால் அதிகமாக பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள், சாத்தானின் சூழ்ச்சிகளை மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. எல்லாரும் நீங்கள் விடுவித்து அவளை பாதுகாத்து அவளை பராமரித்து அவளை வழிநடத்திடுமாய் கெஞ்சமானாலும் கூட தீய பழக்கத்துக்காக உட்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவரே சாத்தானுடைய வலையில சிக்கியிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. மீண்டும் அந்த பிள்ளைகள் உண்மையுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க அவளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே, வழி நடத்துங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சுவாமி இந்த வெளியில் விசேஷமாக ஆண்டவரே உடைய ஊழியத்தை எங்கெல்லாம் இந்த இடங்களெல்லாம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் உடைய சத்தியங்கள் எடுத்து சொல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் அநேகர் சேர்ந்து கூடி வந்து உடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரே தினமும் அதை தியானிக்க அவளுக்கு உதவி செய்யுங்க. உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி.
இந்த ராஜ்யத்திலே நாங்களும் வந்து சேரத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.